அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் நண்பர்களே. ஒன்று, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த இரண்டு நாடுகளுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குது நண்பர்களே. அதில் 500க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தானி இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது இன்றைக்கு விடியற் காலையில். அந்த போர் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் இந்தியாவில் பயங்கரமான ஒரு பிரளயத்தையே உண்டாக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தம் இருக்குது இல்லையா, அதில் கையெழுத்து போடும்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் கூட அவர் அங்கு செல்ல மறுத்துட்டாரு. ஏன், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட போகலை. அவருக்கு பதிலாக துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்கள் தான் போயிருந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். ராஜதந்திர விஷயத்தில் இந்தியா செய்த மிகப்பெரிய பிளண்டர், மிகப்பெரிய தவறு அப்படின்னு இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் பயங்கரமாக கூவுறதை பார்க்குறோம். அவங்களுடைய ஆதரவு பத்திரிகைகள் இருக்காங்க இல்லையா, இந்த இடதுசாரி பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகள்லாம் இதை வரிஞ்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஏன், ஒரு கட்டத்தில் சசி தரூர் கூட இது பற்றி பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இந்திய பிரதமர் இங்கே போகாமல் இருந்தது ஒரு பெரிய ராஜதந்திரம் தவறு தான். ஏன்னா இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் கிட்டத்தட்ட 30 நாடுகளுடைய தலைவர்கள் கூடியிருக்கிற இடத்துல இந்தியாவுக்கு அழைப்புக்கு விடுக்கப்பட்டும் இந்தியா அங்கே போகாதது ஒரு பெரிய இழப்பாக தான் நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? ஆனால் அவருடைய கருத்துக்கு நேர் முரணாக நாம் ஒரு அனாலிசிஸை இன்றைக்கி வைக்க போகிறோம். அது என்ன, பாரத பிரதமர் அங்கு செல்லாதது 100க்கு 100 சரியான முடிவே அப்படிங்கிறதா நம்முடைய அனாலிசிஸாக இருக்குது. நாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சரியாக கணிச்சிங்களா? நாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று முன்தினம் இரவு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மூண்ட போரில் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டதை பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் நாங்கள் தாக்குதலை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு கூட அறிவித்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் நேற்று மாலை பயங்கரமான ஒரு தாக்குதலை ஆப்கானிஸ்தான் மேலே ஏவிச்சு. அந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு கேட்டது. இந்த விஷயத்தை சொன்ன ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம், இதற்கு நாங்கள் பழிவாங்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னது போலவே நேற்று இரவு கைபர் பக்குன்த்வா இருக்குது இல்லையா, அந்த பிராந்தியத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தான் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும் அதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தினர் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. கடந்த பல வருடங்களில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு இதுதான். அதுவும் உயிரிழப்புன்னு சொன்னோம்னா இதுதான் மிகப்பெரிய உயிரிழப்பு அப்படின்னே சொல்றாங்க. 1970களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது இல்லையா, அதற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய உயிரிழப்பு இதுதான் சொல்றாங்க. நண்பர்களே, நம்மோடு பாகிஸ்தான் கார்கில்ல போர் நடத்துச்சு இல்லையா, பல மாதங்கள் தொடர்ந்தது அந்த போர். அந்த போரில் கூட இத்தனை உயிரிழப்புகள் ஏற்படவில்லை பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறதான் விஷயமே. ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் பயங்கரமான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருது. இந்த நிமிஷம் வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான போர் முடிந்தபாடில்லை அப்படிங்கிறதான் உண்மையே. இதற்கிடையே நேற்றைய தினம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்ததாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு தான் களமிறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே வாண்டடாக தலையை கொடுத்துருக்கிறாரு. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இதற்கு முன்பு நாங்கள் பலரையும் பார்த்துட்டோம், அமெரிக்கர்களையும் பார்த்துட்டோம், ரஷ்யர்களையும் பார்த்துட்டோம், அவங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷையும் பார்த்துட்டோம், யாராலையுமே எங்களைய அடக்கி ஆள முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா உள்ளே வந்தது அப்படின்னா
அதற்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதிபர் ட்ரம்ப் இருக்காரே, அவர் தான் எல்லாத்தையும் இப்படி தொடச்சி போட்டுட்டு போயிடுவார். கரெக்டாக அவர் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஒன்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஈஜிப்டில் நின்று நேற்றைய தினம் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இல்லையா. ஒரு பக்கம் இஸ்ரேலு, அந்த பக்கம் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம், இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈஜிப்டு, சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட அந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் நின்றுருந்தாங்க. அவங்களாம் கையெழுத்து போட்டாங்க. அங்கே 30க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் கூடியிருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மோடி அவர்கள் செல்ல மறுத்துட்டார். இதற்கு நேரமின்மை காரணமாக சொல்லப்பட்டாலுமே கூட உண்மையான காரணம் அது அல்ல. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் பலவாறாக கூவிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிற தருணம். அந்த சமயத்தில் இந்தியா அங்கே இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கு நண்பர்களே. நாம் என்ன நினைக்கிறோன்னா, பாரத பிரதமர் அங்கே செல்லாததான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, நேற்று நடந்த நிகழ்வுலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது பின்னாடி திரும்புகிறார். இந்த யூகே எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. யூகேங்கிறது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. அதில் இருக்கிற லட்சோப கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் அந்த நாட்டு பிரதமர் அப்படிங்கிறதையெல்லாம் மறந்துட்டு இவர் என்னங்கிறாரு, இந்த யூகே எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. திரும்பி பின்னாடி தேடுறாரு. யூகே பிரதமர் ஸ்டார்மருடைய பெயரை கூட மறந்துட்டாரு அப்படிங்கிறதான் நமக்கு புரியுது. அவர் திரும்பி யாருன்னு தேடும்போது அங்கே நின்றுகிட்டு இருந்த பாகிஸ்தான் பிரதமருக்கால ஷெபாஸ் ஷெரீஃப் தான் இவர் தானே ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னார். இந்த ஹெட்மாஸ்டரோ கிளாஸ் டீச்சரோ ஒரு கேள்வி கேட்டால் அதிக பிரசங்கிங்க இந்த சோப்பு நாசங்கள்லாம் இருப்பானுங்கள, சோப்பு தலையனுங்க, அவனுங்கெல்லாம் இப்படி ஜாலரா தட்டுவானுங்கள, அந்த மாதிரி ஷெபாஸ் ஷெரீஃப் தட்டின்னு நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை ட்ரம்ப் எழுப்பிய உடனே அங்கே இருந்த யூகேவுடைய பிரதமர் ஸ்டார்மர் உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்டன்னாகி தான் போனார்னே சொல்லணும். அவருக்கு கொஞ்சம் பெரிய லாஸ் ஆஃப் ஃபேஸாக அது தெரிந்தது. அவர் முகம் சுருங்கியதை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இவர் கேட்டதை பார்த்து இட்டாலியுடைய பிரதமரான மெலோனி ரொம்பவுமே அதிர்ச்சியில் இப்படி கையை வச்சு நிற்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு ஸ்டார்மரை கூப்பிடுறாரு. கம்யார் அப்படிங்கிறாரு ட்ரம்ப்பு. அவரும் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டோன்னே இந்த பசங்கள்லாம் ஒடியாருவாங்களே அந்த மாதிரி வர்றாரு. தான் அப்படின்னு சொல்ல வராரு. வந்த உடனே நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவரை கண்டுக்காமல் திரும்பி தாம்பாட்டுக்கு தன்னுடைய பேச்சை தொடர ஆரம்பித்தார் ட்ரம்ப்பு. ஸ்டார்மர் ட்ரம்ப் அவர்கள் அழைத்ததற்கு பேசுவதற்காக 2 வார்த்தை மரியாதை நிமித்தமாக பேசுவதற்காக முன்னாடி வந்தவர் இவரை கண்டுக்காமல் ட்ரம்ப் திரும்பினதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு நிமிஷம் விக்கித்து போய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் வேறு வழி இல்லாமல் தானாக பின்னாடி போய் தன்னுடைய இடத்துல நிற்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி பல சம்பவங்களை நாம் இதில் சொல்ல முடியும் நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்க்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போகாமல் இருந்தது தான் நல்லது அப்படின்னு இன்றைக்கு பலரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் இன்றைக்கு முழுக்க அமெரிக்காவுடைய அடிமையாகவே மாறிட்டாங்க. ஆனால் இந்தியாவோ சீனாவோ ரஷ்யாவோ இப்படி அடிமையாக நிற்குமா? அவங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரவில்லை. அந்த இடத்துல மோடி அவர்கள் நின்றிருந்து அவரை இப்படி அழைத்து அவமானப்படுத்தியிருந்தா இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சிகள்லாம் என்ன பேசும், என்ன எழுதி தள்ளுவானுங்க இந்த இடதுசாரி ஊடகங்கள் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்க வேணும். பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகலை அப்படின்னு விமர்சிக்கிற இந்த எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சியுடைய ஜால்ரா ஊடகங்களும் இடதுசாரி ஊடகங்களும் ஒருவேளை பிரதமர் அங்கே போயிருந்தா
அங்கே ட்ரம்ப்பு பிரதமரை இப்படி உதாசீனப்படுத்தியிருந்தாலோ ஏளனப்படுத்தியிருந்தாலோ அவமானப்படுத்தியிருந்தாலோ அதற்கு பிறகு இந்தியா பாரத பிரதமர் மோடி அவர்களை எப்படியெல்லாம் இவங்க விமர்சிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, ஒரே மேடையில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் சேர்ந்து நிற்பது அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் நமக்கு அவ்வளவு உகந்ததாக தோணவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, மிகுந்த ஒரு சீர்நோக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட நம்முடைய பிரதமர் மீண்டும் ஒரு சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறாரு. இந்த மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்த மீட்டிங்க்கு போகாதது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க, ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.